துதி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. அவைகளை வேதத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவைகளை ஆராய்ந்து அதன்படி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக, அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படியாய் நம்முடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக, அவருடைய கண்களையும் செவிகளையும் இருதயத்தையும் திறக்கும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பாணீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்லதொரு வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல்கள் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏகோபித்து உம்மை ஆராதிக்கவும், இப்பொழுதும் எங்கள் வாழ்விலே தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எங்கள் சபை நடுவிலே உம்மை தனித்தனியாக எங்கள் வாழ்விலே தேவன் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடும் கருத்தோடும் ஆவியோடும் கூட உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற இந்த சாமுவேலின் நல்ல கருத்தான ஜெபத்தை போல நாங்களும் கர்த்தாவை சொல்லும் உமது அடியார்கள் நாங்கள் கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள உடைய துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஒருவருக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட தேவன் நம் வாழ்விலை செய்த மேன்மையான உபகாரங்களுக்காக துதி ஸ்தோத்திரங்களை நம் எந்நாளும் ஏறெடுக்க, எந்த வேளையிலும் நாம் ஏறெடுக்க நம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதிலேயும் விசேஷித்த விதமாய் நம் பரிசுத்தவான்களாக இப்படி சபை கூடி வருதலா இருக்கும் பொழுது சபை நடுவிலே நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது, தேவனுடைய மகத்துவங்களை அறிவிப்பது, அது இன்னும் மேன்மையாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தின் ஆதாரத்திலே, அதன் அடிப்படையிலே நாம் தியானித்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாவது நிருபம் 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, இந்த 5வது அதிகாரத்திலே மொத்தமாகவே நான் 5 அதிகாரங்களிலுமே அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவ ஜனங்களுக்கு, அதாவது சபையாருக்கு அதிகமான ஆலோசனைகளை தேவ ஆவியானவருடைய ஏவுதலின்படி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். மிகப்பெரிய வெளிப்பாடுகளையும், நோவாவினுடைய பேழையை குறித்த மிகப்பெரிய வெளிப்பாடையும், அது ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும், கிறிஸ்துவை போலவே நாமும் பாட அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மேன்மையான சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்த பேதுருவானவர் இங்கே சபைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அழகாக அவர் காண்பித்துக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அது விசாரிக்கிறவர் என்கிற தலைப்பு அது சரியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். பாருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நாட்களிலே முன்னாட்களிலுமே நாம் பார்க்கும் பொழுது நாம் அதிகமாய் தியானித்தபடி நாம் தேவ ரட்சவர்களாய் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு சரியான தீர்மானம் இல்லாதவர்களாய் நாம் மரணத்திற்கு நேராக நம்முடைய பாதையானது வெகு வேகமாக தீவிரித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, நாட்களிலே அறிவியல் உலகின்படி மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை காட்டிலும், மிக அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை காட்டிலும் நாம் மிகவும் வேகமாக நரகத்திற்கும் பாதாளத்திற்கும் பாத்திரவான்களாக நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அறிந்த பின்பும் தேவனை அறியாதவர்களாக நாம் எங்கெங்கோ சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். நம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சிலுவையின் அண்டையிலே நம்மளை கூட்டி சேர்த்து, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள்,
நமக்கு ஒரு குயவன் இருக்கிறார், ஒரு பரம குயவன் ஒருவர் இருக்கிறார். நாம் எல்லாருமே களிமண். நம்மை உருவாக்குகிறவர் அவர்தான். நாம் அவரை நோக்கியே, அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் கண்டுகொண்டு, ஆம், ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்கிற மேன்மையான காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. தான் கிறிஸ்தவ ஓட்டத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, பொதுவான ஜீவியத்திலே பாடுகள் இல்லாத அது ஒரு வாழ்க்கை இல்லை. பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நாம் போகிற பாதையானது அது கரடு முரடான மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதை தான். அதனாலதான் பிரசங்கியில எழுதி வைக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும். நம்ம இப்ப சந்தோஷமாய் சிரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அழுது புலம்பவும் ஒரு காலம் உண்டு. நான் ரொம்ப துக்கமுகமா இருக்கும் அப்படின்னா கம்பீரிக்கவும் சிரிக்கவும் என்ன இருக்கு, ஒரு காலம் இருக்கு. நீங்க 3வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதுல அநேக காரியங்களை அவர் அழகாய் காண்பித்து கொடுத்திருப்பா. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இது. இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்க சாதாரண உலக மனுஷனவே பார்த்தாலும் அவனும் அதான் சொல்லுவான். மனுஷனுக்கு என்ன இருக்கு, பாடு இருக்கதான் செய்யுதுன்னு சொல்லதான் செய்வான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம் மனிதர்களிடத்துல இந்த ஆதரவை தேடி அலைந்தோம். இந்த பாடுகளின் மத்தியிலே, இந்த பாடுகள் நிறைந்த துக்கங்கள் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே மனிதர்கள் நமக்கு ஆதரவா இருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு பொருள் நமக்கு ஆதரவாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு மதுபானமோ அல்லது ஒரு சிறிது நேரம் கொடுக்கக்கூடிய அந்த சிற்றின்பம் எனக்கு ஆதரவா இருக்கும் என்று நாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க நமக்கு அழகாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, உண்மையிலே நம்ம துக்கத்தை அந்த பாரத்தை எல்லாம் எங்கதான் சுமந்து வைக்க முடியும், இந்த பாரத்தை எல்லாம் எங்கதான் வைக்கணும் அப்படின்னா நேரா அவருடைய சமூகத்துல அவர் மேல வைக்கதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்த்த ஒரு நேசர் உண்டு. அவரிடத்துலதான் அவர்தான் நம்மை விசாரிக்கிறவர். நீங்க யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது யோபுக்கு ஒரு துக்கமான காரியம் நடக்குது. அவர் விசாரிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் வருகிறார்கள், அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். ஆனா உண்மையிலே துக்கத்திற்கு மேல துக்கத்தை கொடுத்த மாதிரிதான் யோபுவினுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவர் இருந்த துக்கத்துக்கு மேல மேலும் துன்பத்தை கொடுக்கும்படியாக தான் அவரை குச்சப்படுத்தும் வண்ணமாக அவர்களுடைய வார்த்தைகள் மாறிவிட்டது. ஆனா 38வது அதிகாரத்திலிருந்து தேவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது யோபுவினுடைய ஒட்டுமொத்த அவருடைய முன்னாட்களில் அவர் தனக்கு வைத்திருந்த ஞானமாக இருக்கட்டும், தன்னுடைய அறிவாக இருக்கட்டும், தன்னை நீதிமானாக எண்ணிக்கொண்டிருந்த எல்லா காரியங்களும், முன்னாட்களில் இருந்த எல்லா காரியங்களும் தேவன் பேச ஆரம்பித்த பின்பு அவர் தேவனை முற்றிலுமாய், அதற்கு முன்பாக பச்சிக்குள்ளன்னு சொல்லல, முற்றிலுமாய் தேவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும் பொழுது, இதுவரைக்கும் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க நமக்கு கொடுக்கிற ஆலோசனையாகவும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனம் அதே பேதுருவினுடைய 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, இதுதான் நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு மேன்மையான காரியம். நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்க பாருங்க, சிலுவை காட்சியில பார்க்கும் பொழுது தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட அநேக துரோகங்களையும் அநேக காரியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் இருக்கும்போது கூட சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேசர், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை நீதிமான்களாக்கும்படியாக எழுந்திருந்து பிதாவினிடத்தின் வலது பாரிசத்தில் வீச்சிருந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேசர். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் மீது நம்முடைய கவலைகளை வைக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் 55வது சங்கீதத்துல சொல்லும் போது கூட, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22வது வசனத்தை பார்க்கும் பொழுது கூட சங்கீதக்காரன் கூட அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. அதுதான் நம்ம கிறிஸ்துவை பார்க்க வேண்டியதா இருக்குது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, அவருடைய அடிச்சுவடுகளை பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றுக்குமே தன்னுடைய பிதாவாகிய தேவனை சார்ந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். அவரை குறித்து எத்தனையோ விதமான விமர்சனங்கள் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் மீது வைக்கப்பட்டது.
அவர் எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகள், எத்தனையோ முறை அவரை கல்லெறிந்து கொள்வதற்கும், மலையிலிருந்து தள்ளிவிட்டு அவரை கொலை செய்வதற்கும் எத்தனையோ விதமான முறைகள்ல எத்தனித்தும் அவர் தன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் பிதாவின் மேல் வைத்திருந்ததுனாலதான் தன்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, அவர்கள் என்னை கொல்லும்படியான வேலை இன்னும் வரவில்லை, அதற்கென்று ஒரு வேலை இருக்கிறது, அதுக்காக அந்த வேலை இல்லவே இல்லைன்னு அவர் சொல்லல, அதற்கென்று ஒரு வேலை இருக்கிறது, அது மட்டும் என் பிதாவாகிய தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, நமக்கென்று ஒரு வேலை இருக்கிறது, அது மட்டும் பிதாவானவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மீது நம்முடைய கவலைகளை வைக்கும் பொழுது, அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அவரை முற்றிலும் சார்ந்து கொண்டு வாழும் பொழுது, நமக்காக மரித்து உயிரோடு இருந்த அவரையே நாம் நோக்கி கொண்டு நம்மிடத்துல விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான் என்கிற இயேசுவை நோக்கி நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடும் பொழுது, பிரியமானவர்களே, இந்த பாரமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மை நெருங்கி நிற்கிற பாவமாக இருக்கும், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட நமக்கு ஏது உண்டாகும். ஒருவேளை நம்முடைய கண்களை நம் தேவனை விட்டு விலக்குவோமே ஆனால் பேதுருவை போல நாம் மூழ்கிவிட வாய்ப்புண்டு. பிரியமானவர்களே, நம் கண்களை எப்பொழுது தேவனை விட்டு நாம் விலக்குகிறோமோ, மரித்த நேசரை விட்டு உலக பொருட்களுக்கு நேராக, உலகத்திற்கு நேராக நாம் திரும்புகிறோமோ, அப்பொழுது நாம் இடறி விழுவதற்கு வாய்ப்புண்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட இடர்தல்களுக்குள்ளாக நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு ஒரு அருமையான நற்செய்தி, கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் திரும்புங்கள். நம்மை விசாரிக்கிறவர் அவர், நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர் அவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது போல, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் பிதாவின் வலது பார்சத்திலே வெற்றி வேந்தராக வீழ்ச்சி கொண்டிருக்கிறவர் அவர். அவரிடத்திலே திரும்பும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை திரும்ப கட்டுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவனிடத்தில், இந்த விசாரிக்கிற தேவனிடத்துல திரும்புவோம். எந்த மனிதர்களிடத்திலும் இல்ல பிரியமானவர்களே, இந்த விசாரிக்கிற தேவனிடத்துல இன்றைக்கு விழுந்திருந்தாலும் கூட நாம் உடனே எழுந்திருப்போம். விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பினவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஒரு வழி தப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? திரும்ப சரியான பாதைக்கு, அது எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இப்படியே தப்பா போயிடும் இல்ல, சரியான பாதைக்கு நாம் திரும்ப இருக்கிறோம். அப்ப அதை நம்ம யாரதான் நோக்கி ஓட வேண்டியது இருக்குன்னா, நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுவோம். வெளிச்சம் நமக்கு முன்பாக இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். பிரியமானவர்களே, இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நம் தேவனுக்கு தனிப்பட்ட விதத்திலே சுருக்கமாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம்.